யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பெரிதான கிருபையினால் நாம் இந்த மாதத்தில் 2வது வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நாம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதையில் நம்மை நேர்த்தியாக எடுத்து வந்த நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துதிகளை சோதனைக்கு வண்ணமாக நம்முடைய கரங்களை குறித்து முன்னதாக அலேலுயா சொல்வோமா? அலேலுயா, அலேலுயா, அலேலுயா. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று யாரும் கர்த்தர் சிவந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்கட்ட வேத பகுதியின் அடிப்படையில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான சிந்தனை பொருள் Creation proclaims glory of God. Creation proclaims glory of God. நாம் பாடின பாடல்கள் வாசிக்கட்ட வேத பகுதி எல்லாமே படைப்பு கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றது என்பதான ஒரு சிந்தனையில் நாடு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுவோம். ஆண்டவர் படைத்த படைப்பு 6 நாட்கள் அவர் எல்லாவற்றையும் படைத்த 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். ஆனால் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? எல்லாமே நல்லது 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 என்று கண்டார். மனுக்குலத்தையும் படைத்து அவர்களையும் நல்லது என்று சொல்லி தம்முடைய சாயலையும் தம்முடைய சொரூபத்திலேயும் படைத்து நல்லது என்று சொல்லி ஆண்டவர் வைத்தார். நோவின் காலத்திலே ஆண்டவர் இந்த மனிதர்களை படைத்தது அவர் மனதில் என்ன செய்தாரா? மனதில் அதிகமான வேதனை நொந்து போனார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மன உளைச்சலுக்கு படுத்தப்பட்டுள்ளார் கடவுளே இல்லையா? மனுக்குலத்தை படுத்த நிமித்தமாக. ஆனால் இன்றைக்கு நாம் பார்ப்பதான இந்த சூழலிலே படைப்பு கிரியேஷன் என்பது இது மனிதர்கள் மட்டுமல்ல எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இல்லையா? பஞ்சபூதங்கள். அப்ப இந்த மனிதனும் பஞ்சபூதங்களாலே உருவாக்கம் பெற்றவர் அப்படிதான் நம்ம நம்புகிறோம். என்றால் நம்முடைய உடல் மண்ணிலிருந்து உருவாக்கம் பெற்று அவருடைய சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை இந்த மூக்கின் வழியாக அவர் ஊதிய நிமித்தமாக மனிதன் ஜீவாத்மாக மாறினான். வாழ்கின்ற மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழலிலே ஆண்டவருடைய வல்லமையை மகத்துவத்தை காணுகின்ற வகையிலே இந்த படைப்பு இருக்கிறது நாம் பார்க்கணும். 19ஆம் சங்கீதம் நாம் வாசிக்கிட்ட 19ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற போது மிக அழகாக அங்கே தாவீது ஆண்டுடைய படைப்பை பற்றி அதிகமாக இங்கே வெளிப்படுத்தி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் வாசிப்போம். முதல் 4 வசனங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய வீரருடைய கரங்களில் கிரியைகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இது முழுமையாக நீங்கள் வாசிக்கிற போது இந்த படைப்பின் மகத்துவத்தை பற்றி தாவீது புரிந்து கொண்ட சூழல் பார்க்கிறோம். இந்த தேவனின் படைப்புகள் அனைத்தும் அவரை மயப்படுத்த சங்கீதங்கள் கூட நமக்கு அழைப்பு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் தாவீது அரசர் தமது தியானத்தை பல படிகளாக விவரிக்கிறார் இல்லையா? கர்த்தரின் படைப்பில் தொடங்கி அவரது வார்த்தைகளோட அவருடைய வார்த்தையுடைய மகத்துவத்தை வல்லமையும் இங்கே வெளிப்படுத்துகிற சூழலை நமக்கு இங்கே சங்கீதக்காரன் வெளிப்படுத்த நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் அதிகமாக ஒருவேளை அவர் என்ன பண்ணியிருப்பார்? வாட் யூ ஹேவ் சீன், வாட் யூ ஹேட் சீன் சொல்ல பார்க்கிறப்போ அவர் என்னத்தை பார்த்துருப்பார்? ஒருவேளை இந்த நம்ம நினைக்கிற விடமாக ஸ்பிரிச்சுவல் ஹெவன் அண்ட் அர்த்தை பார்த்துருப்பாரா? அதை விட பிசிக்கல், அதாவது நம்ம வெளியில மோஸ்ட்லி கிராமங்களில் வெளியில தான் படுத்திருப்பாங்க இல்லையா? அப்போ வெளியில படுக்கும்போது இரவு நேரத்தில் வெளியில படுப்பாங்க. படுக்கின்ற போது அந்த 3 மாதத்திற்கான சூழல் பௌர்ணமி அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வானத்தினுடைய தெளிவை நாம் பார்க்கலாம் இல்லையா? பகலில் பார்க்கும்போது ப்ளூவாக இருக்கும், நைட்டில் இன்னும் அது கிளியராக இருக்கும். ஒரு மாதிரி அதை ரசிக்கக்கூடிய வகையில்
இல்லையா இந்த படைப்பு இருக்கும். இப்போ பகலிலே சூரியன், இரவிலே சந்திரன். அப்ப இந்த சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்தான். சூரியனுக்கு கூடாரத்தை அமைக்க முடியுமா நம்மால? இல்லையா? நமக்கு மாதிரி வீடு மாதிரி அமைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் கடவுளால் இது முடிந்தது. அவர் படைத்த படைப்பு நாம் இதை சிந்திக்கின்ற போது த சைஸ் இஸ் க்ளோரியஸ் இன் ஹிஸ் சைஸ், அந்த அளவு. அதாவது சூரியன் பூமியை விட பல மடங்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்வார் இல்லையா? பகலெல்லாம் சூரியன், இரவிலே அந்த சூரியனிலிருந்து அந்த வெளிச்சம் எடுத்த அந்த மூணு என்னப்படும் நைட்ல நமக்கு வெளிச்சத்தை, நமக்கு பாதிப்பில்லாத வெளிச்சத்தை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த முதல் 4 வருஷம் நாம் பார்க்கும்போது அவருடைய அளவு, அந்த அளவு சிறியதாக நம்முடைய கண்களே அவருடைய தென்பட்டாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பெரியதாக படைத்து வைத்திருக்கிறார். பட் இங்கிருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரியுது சைஸ். ஆனால் அது அங்கே பார்க்கும்போது ஒரு பெரிய அளவிலான அந்த பூமியை விட பெரிதாக இருக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ இந்த 3 மடங்கு கடலையும் ஒரு பாகம் தான் என்னது பூமியை ஆண்டவர் படைத்திருக்கிறார். அப்போ ஆகாயம் என்பது எல்லாவற்றை விட பெரியது இல்லையா? இப்போ இந்த அண்மையிலே அதை பற்றி என்னோட கடந்த வாரத்தில் ஒரு சொல்லி எனக்கு தெரியல. இந்த படைப்பை பற்றி நாம் சிந்திக்கிற போது ஆக்சிஜன், நமக்கு இப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குது இல்லையா? இப்போ படைப்பில் எல்லாமே கடவுள் பேலன்ஸ் தான் படைத்தார், அதிகமாகவே படைத்தார். மனுக்குலத்தை விட மற்ற ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி தான் அநேக கொடைகளை ஆண்டவர் படைத்து வைத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த மனுக்குலம் ஆண்டவர் படைத்த அந்த கொடைகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்கு? இப்போ மோர் கன்சம்ஷன், அதிகமாக உபயோகப்படுத்தி பயன்படுத்தி கடைசியில் இப்போ இருக்கிறது எவ்வளோ தெரியுங்களா? ஓன்லி வி ஹாவ் 30%. நம்ம 70% தான் பண்ணிட்டோம். we already consumed, used. 30% தான் இருக்கு. அடுத்த நம்ம ஜெனரேஷனுக்கு எவ்வளோ இருக்கும்? அதுக்கு அடுத்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஜெனரேஷன் தான் வாழ முடியும்? 2100ஆம் ஆண்டுக்குள்ளாக நிறைய பாதிப்புகள் இந்த உலகம் சந்திக்கக்கூடும். அதான் இன்னைக்கு வந்துதான் ஆராய்ச்சி. ஆனால் இன்னும் முன்னாடி அட்வான்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2050 அல்லது 40க்குள்ளாக நிறைய இடங்களில் தண்ணீர் இருக்காது. நிறைய நாடுகளில் தண்ணீர் பஞ்சம் வரும். 3வது உலக போர் வந்தால் எதுக்காக தான் வருமா? தண்ணீருக்காக தான் வரும் என்று சொல்லி இன்றைக்கு உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வரக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் படைக்கிற போது கொஞ்சம் அனுகூலம். 2 பேர் தான், ஆதாம் ஏவாள். ஒரு பெரிய ஏதேன் தோட்டம், பறவைகள், மிருகங்கள், மரம், செடி கொடிகளை படைத்தார். அப்போ இந்த ஆக்சிஜன் தயாரிப்பிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மரங்கள் தான் அதிகமான ஆக்சிஜன் தயாரிக்குது இல்லையா? அப்படிதானே? அதை தயாரிக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டான் மனிதன்? இப்போது சுயநலத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் வெட்டி தேவைக்கு வெட்டி எடுத்தால் அது பேலன்ஸாக இருக்கும். தேவைக்கு மிஞ்சியும் ஒவ்வொரு கடையில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? இப்போ பிளைவுட் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வுட்டெல்லாம் போய் இப்போ பிளைவுட் வந்தாச்சு. எல்லா மரத்தையும் போட்டு கரைச்சி கூழாக்கி அதை ஒரு பிளைவுட் மாதிரி அதை போட்டு பலகை மாதிரி அது ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையாலுமே அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பண்ணும் தனித்தனியாக தண்ணி படுத்து தனித்தனியாக வந்துடும். குப்பை தான் ஆகுது கடைசியில். இந்த குப்பைகள் எல்லாம் போய் எங்கே சேருது? மீண்டுமா கடலில் சேருது. அதனால கடவுள் என்ன பண்ணாரா? 3 மடங்கு கடல், ஒரு பகுதி பூமி. இந்த பூமியில் அதிகமான மரம், செடி, கொடிகள். இது நமக்கு உணவையும் சுவாச காற்றையும், அதாவது பிராணவாயுன்னு சொல்லுவோம், ஆக்சிஜன், மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் புகலிடமாக வைத்தார். இது அதிகமான பங்கு ஆக்சிஜன் தயாரிப்பில் பூமியை விட அல்லது மரங்கள், செடிகளை விட, கொடிகளை விட சமுத்திரம் தான் அதிகமான ஆக்சிஜனை உருவாக்குது. கேள்விப்பட்டிருக்கிற இந்த செய்தி நீங்க ட்ரம்பெட் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஒவ்வொரு மாதமும் நமக்கு வர ட்ரம்பெட்ல பார்த்துட்டு ஏதோ ஒரு செய்தி அதில் இருக்கும். அந்த மாதத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இருக்கும். தயவுசெய்து படிங்க. நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் அபாச நிறைய செய்தி வரதுனால நீங்கள் பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன். முக்கியமான செய்திகள்லாம் விட்டுரும். இந்த ட்ரம்பெட்ல 1000 மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜெல்லாம் எழுதிப்படும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஆக அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி இருக்குது இல்லையா? ஆக அதை படிச்சுங்கன்னாக்கா நான் சொல்கிற கருத்துக்கள் அதில் எழுதி இருக்கின்றேன். அதாவது நம்ம படைப்பை பற்றி நிறைய தெரியும். பட் இந்த கடலை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்பது கிடையாது இல்லை. எனக்கு எல்லாமே உணவு, மருந்து, அதிகமான ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் கடல் தான். கடல்ல அழிந்து போய்விட்டால் கடலுக்கு தான் ஜீவராசிகள்
அழிந்துவிடுமேயாகில் இந்த உலகத்திலே இந்த உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக அது ஒரு வகையில் அதிகமான உணவையும் நமக்கு மருந்துகளையும் கொடுக்கக்கூடியது கடல். அது மட்டுமல்லாமல் ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய, இயற்கையாகவே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திறனை படுத்து ஓஷன்ஸ். அதாவது அந்த கடல் வந்து நம்ம முக்கியமாக பத்திரமா காப்பாற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன? எல்லா பிளாஸ்டிக் அங்கே தான் இருக்குது, கடலில் தான் இருக்குது. இவைகளை அந்த உயிரினங்கள் உண்ணுகின்ற போது கடைசியில் அவைகள் மறித்து விடுகிறது. அந்த பவளப்பாறைகள்லாம் எடுத்துவிட்ட ஒரு சூழலிலே மனிதனுடைய சுயநலம், கடலில் இருக்கிற இந்த பவளப்பாறைகள் நல்ல விசிதமான பொருட்களை அவன் விட்டு வைக்கல. இப்போ செயற்கையான பவளப்பாறைகள் உருவாக்குவதற்கு ஒரு சில நாடுகளில் இப்போ நேற்றை செய்து நான் பார்த்தேன். நேச்சுரலாக வந்து பவளப்பாறைகள் வந்து உருவாகும். அது மனிதன் வந்து வெட்டி என்ன பண்ணான், அவனுடைய சுயநலத்தை எடுத்தாச்சு. ஆனால் இப்போது செயற்கையாக பவளப்பாறைகள் உருவாக்கும்படியாக இன்றைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ள கடலுக்குள்ள போய் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஏன் இதை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் படைத்த படைப்பில் எல்லாமே மகுடமாக படைத்த அதிலே மூளையனையும் மகுடமாக அந்த படைப்பில் வைத்திருக்கிறார். மணிக்குலத்தை தான் மகுடமாக வைத்திருக்கிறார். படைப்பெல்லாம் நமக்காக, நாம் யாருக்காக? கடவுளை மகிமைப்படுத்த முடியாது இல்லையா? தன்னை வணங்க, to worship him. God created everything for us, but God created the human beings to worship him alone. அதுக்கு எதை வர்ஷிப் பண்ற மனிதன் இல்லையா? சிருஷ்டிகரை விட்டு சிருஷ்டிப்பை அவன் வணங்குகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறான். ஆகவே கடவுள் வந்து மாட்சிமைக்குரியவர், அந்த மகிமைக்குரியவர். அவருக்கு மட்டும் அந்த கனம், மகிமை, வல்லமைக்குரியவர். ஆகவே அந்த துதி, கனம், மகிமை உமக்கே என்று நாம் பாடுகின்ற போது எல்லா விதமான வல்லமையும் மாட்சிமையும் கனமும் அவருக்கு மட்டும் உரியது. He deserves it, no other else. இந்த உலகத்தில் வேறு எந்த பொருளுமோ அல்லது எந்த ஒரு நபரோ இந்த புகழ்ச்சி உரியவர் அல்ல. அதாவது மாட்சிமைக்குரியவர் கடவுள் மட்டுமே. ஆகவே இந்த படைத்த ஒவ்வொன்றையும் இந்த சங்கீதக்காரன் உட்கார்ந்து அப்படி பார்க்கின்ற போது இந்த சூரியனை பார்த்துருக்கிறார், ஒரு பக்கம் மூனை பார்க்கிறார், ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் பார்ப்பவருடைய கண்களுக்கு எப்படி இருக்குது? வியப்பாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி ஆண்டவர் படைச்சிருப்பார்? இப்போ படைப்பை பற்றி அவர் வியப்புக்குள்ளாகின்ற போது படைத்த படைப்பாளர் எந்த அளவுக்கு வல்லமை படைத்தவர், மகத்துவம் உடையவர், வல்லமையுடையவர் என்பதை அவர் நினைத்து அங்கே ஆண்டவரை, இந்த ஆண்டவருடைய மாட்சி, இங்கே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இப்படியாக அவர் ஒவ்வொன்றையும் ரசித்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்த நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அருமையான காலத்தில் கருத்துக்கள் பார்த்தவர்களே, படைக்கப்பட்ட இந்த படைப்பிலே, இந்த படைப்பின் வழியாக அவனுடைய மாட்சி வெளிப்படுத்தப்படுவது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் நாம் யோசிக்கிற போதில் எப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கு மனுக்குலத்திலே, இன்றைக்கு மனுக்குலத்தின் மீறுதல் நிமித்தமாக இந்த படைப்பு அனைத்தும் நாசப்படுத்தப்பட்டு சீற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம். இது அதிகமான வர செய்தி இப்போ அதுதான். ஆனால் மீனவர்கள் யாரும் சார்ந்திருக்காங்க, கடலை சார்ந்திருக்கிறார். அவர்கள் மீன் பிடிக்க செலவில்லை, நமக்கு என்ன கிடைக்காது, மீன் கிடைக்காது. அவர் நம்முடைய தமிழ்நாட்டு பக்கத்தில் நீங்கள் பார்க்கிற போது அதிகமான கடல் சீற்றம், பல நாடுகள் இன்றைக்கு அந்த பூமியெல்லாம் உள்வாங்குறதான ஒரு நிலை. அப்போ இந்த படைப்பு, கிரியேஷன் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதா? அவரால் படைக்கப்பட்ட மகிமைக்காகவே, மகிமைப்படுத்தும்படியாகவே படைக்கப்பட்ட நீங்களும் நான் மனுக்குலம் இன்றைக்கு ஆண்டுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றதா? அல்லது அவரை மகிமைப்படுத்துகின்ற நிலையிலே நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்போ he is glorious in his size, having created something so big. அவருடைய படைப்பு எல்லாமே பெரிய கிரேட் கிரியேஷன், எனார்மஸ் கிரியேஷன். நம்மளால் வந்து அது என்ன பண்ண முடியாது, இவ்வளவுதான் சைஸ் சொல்லி சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு சிறிதாக ஒவ்வொரு நட்சத்திரமும் பூமியோட பெரிதாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. அது நமக்கு வந்து அந்த ஆராய்ச்சி நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் சயின்டிஸ்ட் அது மாதிரி சொல்றாங்க. அப்படியாக ஆண்டவர் இந்த மனுக்குலத்திற்காக எல்லாவற்றையும் படைத்து அழகாக படைத்து நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த அளவு, அப்போ ஆண்டவருக்கு தான் தெரியும் அந்த அளவு எவ்வளோ பெரிய லைட் இருந்தால் இந்த பூமிக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியும் இல்லையா? நம்ம ஒரு லைட்டு எத்தனை லைட்டு போட்டிருக்கோம் இங்கே இல்லை, அப்போட சிறிய கண்டு தெரிய மாட்டேன், அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் படைத்த அந்த படைப்பில் அந்த சூரியன், சந்திரன், அந்த சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் இருக்க எல்லா மிருக ஜீவன்களுக்கும்,
செடி கொடிகளுக்கும் கடலில் வாழ்கின்ற மிருகங்களுக்கும் ஜீவன்களுக்கும் மற்றும் ஆகாயத்து பறவைகளுக்கும் எல்லாவற்றுக்குமே அந்த ஒரு லைட் போதுமானதாக இருக்கிறது. அப்போ எவ்வளோ மகத்துவமான ஒரு படைப்பு. அப்போ இரண்டாவது நான் பார்க்கும்போது the planning, he is glorious in his engineering, he is glorious in his size. ஃபர்ஸ்ட் வந்து அளவிலே அவர் நம்முடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த படைக்கப்பட்ட படைப்புகளை எவ்வளவு பெருசா இருக்கும்போது, கிரேட்டா இருக்கும்போது, how our God is so great than the creation. The creator is greater than creation. இல்ல அப்படிதானே? அதாவது அண்மையிலே பல செய்திகள் நமக்கு வந்து சினிமா துறையில் இருக்கிற மக்கள் கூட கடவுள் இருக்கிறார் என்பதை பல கதைகளிலே சொல்லியிருக்கிறார். இப்போ படைப்பு என்று ஒன்று இருந்தால் அதை யார் இருக்க வேண்டும்? கண்டிப்பாக படைப்பாளர் ஒருவர் இருந்துதான் தீர வேண்டும். அப்போ கடவுள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? படைப்பை படைத்திருக்க முடியாது. ஆகவே கடவுளுடைய படைப்பு மகத்துவத்திற்குரிய அவருடைய மகத்துவத்தையும் ஆட்சியையும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுத்துகிற ஒன்று. அப்போ இந்த இஸ் க்ளோரிஸ் இன் இஸ் என்ஜினியரிங். நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக போயிட்டு இருக்கிறோம். பட் காட் இஸ் த சீஃப் என்ஜினியர் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட். அவருடைய படைப்பிலே அவருடைய அமைப்பு எப்படியாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டோம். கட்டடத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் இல்லையா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டீசல் இன்ஜினியரிங், இப்படியே நிறைய பிரிச்சிட்டோம். ஆனால் கடவுள் எல்லாமே படைப்பிலே இந்த படைப்பை எதை எப்படி வந்து நிர்வகிக்கிறோம், எப்படி வந்து எது வந்து அவரோட சூரியன் எப்போ வரணும், சந்திரன் எப்போ வரணும், நட்சத்திரங்கள் எப்போ வர வேண்டும், அப்படியாக திசைகளை காட்டுவதற்கு கிழக்கு மேற்குதான திசைகளை காட்டுவதற்கு நம்ம சூரியனை வச்சு நம்ம பண்ணிடலாம். திசையை காண்பிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சூரியன் எங்கே உதிக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. சன் ரைசஸ் இன் ஈஸ்ட், செட்ஸ் இன் சன்செட் ஹேப்பன்ஸ் இன் வெஸ்ட். அதை வச்சு திசைகளை நம்ம எத்தனை பிள்ளைகளுக்கு இது தெரியுமா தெரியல இல்லையா, எந்த பக்கம் சன் வந்து உதிக்குதுன்னே தெரியல. அப்புறம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் எந்த திசையை நோக்கி, அப்போ எந்த பக்கம் வருதோ எந்த திசையை நோக்கி அதுதான் வந்து அது கிளம்புகின்ற இடம் வந்து கிழக்கு இல்லையா, மறைகின்ற இடம் மேற்கு. அப்படியாக நமக்கு அதை வச்சு இந்த படைப்புகளை வைத்து தான் சிறிய வயதில் நமக்கு அது படிப்பை சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அது மாதிரி இருக்குதா படிப்பு? எல்லாம் வந்து இந்த தொழிலை வச்சு தான் படிப்பே இருக்கு. அதற்காக வந்து தான் இந்த நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எல்லாம் இல்லையா. ஆகவே கடவுள் எப்படியாக தன்னுடைய அமைப்பிலே ஒவ்வொன்றையும் எப்படியாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு கடைசியிலே மனிதனை உருவாக்குகின்றார். அப்போ செடி கொடிகள் பிராணவாயு வேணும் இல்லையா. அவர் படித்த அவருடைய வாயிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊற்றி விட்டார். அவன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் அவனுக்கு எல்லாவற்றையும் ரெடியாக படைச்சு வச்ச பிறகுதான், மரங்களை எல்லாம் படித்த பிறகுதான் மனுக்குலத்தை படிக்கிறான். அப்போதான் அவன் கண்டினியூ டு ஹேவ் பிரெத் இல்லையா, இல்லைனாக்கா மறித்து போவான். ஆகவே கற்றுக்கணும். அதோட படைப்பு வந்து பார்த்தா அப்போ ஏன் மனிதன் கடைசி இடம் கொடுத்தாருன்னு சொல்லி நினைக்கலாம் இல்லையா. பட் இதெல்லாம் இல்லைன்னா நீ மறிச்சு போவ. அது இதெல்லாம் உனக்கு ரெடி பண்ணி தான் என்ன பண்ணுறவங்க உருவாக்கு, நீ தொடர்ந்து வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் எத்தனை மக்கள் மறைத்திருக்கிறார்கள் இல்லையா. எத்தனை மக்கள் உங்கள் கணக்கில் வந்தது, நியூஸில் வந்தது கொஞ்சம் தான். நியூஸில் வராதது நம்ம ஒரு 10 பேர் காட்டுறாங்கன்னாக்கா நமக்கு வந்து 50 பேர் இறந்துருக்குறாங்கன்னு அர்த்தம். 1400 பேர் சொல்கிறாங்கன்னாக்கா அப்போ டபுளாக இருந்ததுன்னு அர்த்தம். 2800 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற பொருள். அது இப்படியாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு இப்படி இந்த ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழல் நான் பார்க்கிறோம். நேற்று தினத்தில் நான் இந்த ஆக்சிஜனை பற்றி சுமார் வந்து இயற்கையாக இந்த விவசாயம் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருப்பேன், இயற்கை விவசாயம். அப்பொழுது அதில் ஒரு சில 5 பிளான்ட்ஸ் சொன்னாங்க. செய்து சபையில் சொல்லலாம், செய்தியோட படைப்பை பற்றி வந்ததுனால இப்போ நமக்கு ஆக்சிஜன் பிரச்சனை இல்லையா. ஆக்சிஜன் வந்து இயற்கையாக நம்ம கடவுள் கொடுத்துருக்குண்டாங்க. மரங்கள் எப்போ ஆக்சிஜன் கொடுக்கும்? நைட்டு கொடுக்குமா, பகலில் கொடுக்குமா? பகலில் தானே. நைட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், பகலில் ஆக்சிஜன். இப்போ சூரிய வெளிச்சத்தை என்ன பண்ணோம், கார்பனை வந்து எடுத்து உணவு தயாரித்து என்ன பண்ணுறா அந்த இலைகள். அதாவது நம்ம வீட்டிலேருந்து ஒரே ஒரு இந்த நம்மாழ்வார் சொல்லுவார், நம்ம வீட்டிலேருந்து ஒரு கிச்சனு, அந்த மரத்துக்கு வந்து இலைகள் எல்லாமே கிச்சன் தான். இப்போ அந்த ஒவ்வொரு இந்த பச்சை இலைகள் என்ன பண்ணதா சூரியன் எடுத்து இந்த கார்பனை டைரக்டாக வாங்கி இல்லையா. இப்போ நிறைய மரங்கள் இருக்குது இல்லையா, அந்த கோயில் தேசத்தை விட
எப்படி அப்படியே பசுமையாக இருக்குது வெயில் காலத்தில் கூட தண்ணி ஊற்றுறாங்க அப்கோர்ஸ், பட் இந்த வெயிலையும் தாங்குது. அப்போ இது என்ன பண்ணுதா, அந்த உணவை தயாரித்து இது என்ன பண்ணுதா, அதுக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு மீதியை வந்து அடிபாகத்துக்கு அனுப்புதான். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் வேர்லேருந்து தான் என்ன எதுக்கு போகுது, சத்து இலைகளுக்கு போகுது நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லையா, இலைகள் தான் உணவை தயாரித்து வேருக்கு அனுப்புதான். அதாவது மிச்சமானது இதுக்கு போக மிச்சமானது சத்தை வந்து வேருக்கு அனுப்புது. மறுபடியும் என்ன பண்ணுது, அங்கிருந்து வேறு தண்ணீர் இதை வந்து இதுக்கு சப்ளை பண்ணுது. இதுதான் கிச்சன் வந்து நிறைய கிச்சன் ஒரு மருந்துக்கு. நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு கிச்சன் வச்சிருக்கோம் இல்லையா நம்மளுடைய கிச்சனில். அதுலேயே வந்து சமைக்கிறது கஷ்டமா இருக்குது. ஒரு சில நேரத்தில் எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, சோர்ந்து போகிறோம். ஒரு சில நேரத்தில் வந்து சரி வெளியில் வாங்கி சாப்பிடலாம், கிச்சனுக்கு வேலை கொடுக்க வேண்டாம் அப்படிதான் நினைக்கிறோம். இப்போ இந்த மரங்கள்லாம் தயாரித்து நமக்கு வந்து இந்த காற்றை, அதாவது சுவாச காற்று கொடுக்குறது. அப்படி நம்முடைய வீடுகளுக்கு எல்லாமே ஏசியில் இருக்கும் இல்லையா, ஏசியில் இருப்பதால் என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜனுடைய அளவு குறைந்து போகுது. நம்ம நிறைய ப்ரீதிங் ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் வந்து ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை. இது நம்ம வந்து மெடிக்கல் லைனில் இருக்கிறோம், நிறைய பேர் வந்து நிறைய துறையில் இருக்கிறோம். அது வந்து இது பேசிக், இது வந்து நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஆக்சிஜன் இருக்கிற பிளான்ட்ஸை வந்து வீட்டுக்குள்ளே வைக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இயற்கை ஆர்வலர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணாருனாக்க ஒரு 5 பிளான்ட்ஸ் சொன்னார். அதில் ஒன்று முக்கியமானது ஒன்று, இந்த ஸ்பைடர் பிளான்ட். எந்த பேர் வச்சிருக்கீங்க வீட்டில்? ஸ்பைடர் பிளான்ட். சும்மா அது புல் மாதிரி அந்த ஒரு செடி வச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுவோம், நிறைய அதில் குட்டி குட்டியாக வந்துட்டே இருக்கும். ஸ்பைடர் கீழே மேலே தொங்க விட்டுல கீழே ஸ்பைடர் மாதிரி தூங்கிட்டு இருக்கும். நீங்கள் வேணா கூகுளில் அப்புறமா இதில் அதாவது யூடியூப்பில் போட்டு பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட். நம்ம சோஃபி அம்மா வீட்டில் போனீங்கன்னாக்கா அதுதான் அவங்க ஒரு சின்ன கப்பில் வச்சு கொடுப்பாங்க கிஃப்ட் மாதிரி. நான் வந்து புதுசில் கொடுத்தாங்க, நான் மறந்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டில் ஒன்று வந்து வீட்டில் ஆல்ரெடி இருந்தது. அது என்ன பண்ண, அதுவும் ஒரு சின்ன கப்பில் தான் இருந்து கொஞ்சம் அவ்வளோதான் இருந்தது. அதை கொண்டு என்ன பண்ணா வந்து இதில் தொட்டியில் வச்சு பார்க்கலாம்னு சொல்லி வச்சு உடனே அது பெருசாக வந்தது. இப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது குட்டி குட்டி ஓட்டி ஒரு 20 செடிக்கு இருக்குது. இப்போ அடுத்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் ஆக்சிஜன் ட்ரீ விற்கப்படும். சரிங்களா? அப்போ அந்த 5 பிளான்ட் வந்து இது ஒன்று. இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது கொண்டு போய் எங்கே வச்சுக்கோங்க, நைட்டில் வந்து பெட்ரூமில் கூட வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அறையில் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம், தோஸ் ஆர் ஹேவிங் வீசிங் அண்ட் ப்ரீதிங் ப்ராப்ளம் எப்போ வருது, இந்த ஆக்சிஜன்லாம் குறைய குறைய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுது வீட்டுக்குள்ளே, நம்ம சுவாசிக்கிற காற்று. அப்போ அதிகமாக அந்த ஏசி வந்து நம்ம வந்து கதவும் திறக்குது இல்லையா, ஜன்னலும் திறக்க மாட்டோம். ஏன்னா இங்கே இருக்கிற ப்ராப்ளம் அது. சரி, நல்லா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் திறந்து வைக்கணும், அதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு அது மாதிரி பழகி போச்சு. அப்போ அது என்ன ஆகுதுன்னா 11 மணிலேருந்து இரவு 11 மணிலேருந்து இந்த 2 மணி வரையில அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் வருதுங்க. ஆராய்ச்சி சொல்லுகின்றது. இல்லைன்னா அதிகாலை நேரத்தில் இந்த பிரச்சனை வருமா. அது இந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க வேண்டும் என நமக்கு நுரையீரல் நல்ல ஆக்சிஜன் தான் நுரையீரல் நல்லா வேலை செய்யும். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்பைடர் பிளான்ட், அதில் 5 பிளான்ட் சொன்னார், சின்ன சின்ன இண்டோர் பிளான்ட்ஸ். அதில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் தான் முதல்ல இருக்கு. அந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து ஏதாச்சும் என்ன பண்ணுங்க, எங்கே வாங்கி வெயிங்க. இல்லைனாக்கா ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் வரலாம் வெயிட் பண்ண முடியாது. இல்லை ஆக்சிஜன் அதுவெல்லாம் வாங்க முடியாமல் இருக்க முடியும். நான் எதை சரி சொன்னேன், அந்த நேரத்துக்கு ஏதாவது நம்ம வீட்டில் எங்கள் வீட்டுக்கு நான் கொடுப்போம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வாங்கி வீட்டில் ஒரு தொட்டி வைக்க போகுது. எது மணி பிளான்ட் வச்சா மணி நிறைய வச்சு அதான் வச்சுருக்காங்க நிறைய வீட்டில். மணியெல்லாம் வராது, அதில் கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும். அதான் மணியை கொடுத்து கூட வாங்க முடியாது. ஸோ அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் வராமல் பார்த்து கொள்வதற்கு செடிகள் கண்டிப்பாக அவசியம். அதில் இந்த ஸ்பைடர் பிளான்ட் ஒன்று. இன்னொரு பிளான்ட் வந்து நம்ம கிராமத்தில் எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்தது பழைய காலத்தில், இப்போ இல்லை எங்கள் வீட்டில் கூட. ஒரு மாதிரி இந்த பாம்பு கத்தாழ்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டையாக இருக்கும், பச்சையாக சைடில் பார்த்தீங்கன்னா பார்டர் போட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் பார்டர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய இருப்பீங்க. ரொம்ப சீப் தான், ரொம்ப விலையும் கிடையாது. பட் அதை நம்ம வாங்க மாட்டோம். அது போய் எதுக்குன்னு சொல்லி யோசிப்போம். அதுவும் வந்து அதிகமான ஆக்சிஜனை இரவு நேரத்தில் கொடுக்கக்கூடிய பிளான்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த ஸ்பைடர் பிளான்ட் நான் சொல்கிறேன் 5 பிளான்ட்டும் இது வந்து இரவு நேரத்தில் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து மரங்கள் இயற்கையை எப்படி கொடுக்குது, பகலில் கொடுத்தோம், நைட் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுத்தும். ஆனால் இந்த பிளான்ட்ஸ் வந்து நமக்கு கடவுள் அதே பேலன்ஸை கொடுத்துருக்காரு பாருங்களேன். இயற்கையிலே நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன
வீட்டிலே வைத்துக்கொண்டு நாம் ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் இந்த ஆலமரம் போல ஒரு சின்ன இந்த ஒரு மாதிரி கிரீனாக ரெட்டிஷாக இருக்கும். இந்த மோனை பார்த்தீங்கன்னாக்கா அந்த துளிர் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். இந்த ஆலமரத்தினுடைய மரம் மாதிரி சின்னதாக இருக்குல்ல, குட்டி குட்டியாக, அதில் நிறைய கலர் இருக்குது. அதில் அவங்க காட்டுறது வந்து ஒரு மாதிரியான அந்த க்ரீனிஷ், அந்த ரெட்டிஷ் வந்து மேலே அந்த துளிர்த்து தானே ரெட்டிஷ், அந்த துளிர்ப்பு. ஸோ அந்த ஒரு ட்ரீ, அதுவும் வந்து அதிகமான ஆக்சிஜனை இரவு நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடியவை. இப்படியாக ஒரு 5 நீங்கள் அப்புறமா நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது 3 தான் ஞாபகம் இருக்குது. அப்போ இது சின்ன சின்ன விஷயம்தான். அப்போ படைப்பில் ஆண்டவர் மகுடமாக இப்போ நம்ம நினைக்கிறோம் பெருசு பெருசு தானே படைச்சிருக்காரு, சின்ன சின்னதுக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர், ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு சின்ன ஜீவராசியாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு புல்லாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அருகம்புல் இங்கே நிறைய இடத்துல இருக்கு, நான் பார்ப்பேன். தெரியல அருகம்புல் எப்படி இருக்குன்னு ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். கோயிட்டில் நிறைய இருந்தாலும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. நான் நம்ம ஊரில் அது கொஞ்சோண்டு வச்சு பாக்கெட்டில் போட்டு 20 ரூபா 10 ரூபான்னு விற்கிறாங்க. இங்கே வந்து அருகம்புல் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே அந்த பக்கம் நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். இதில் வந்து பிபி சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஜூஸ் போட்டு குடிச்சா. ஸோ நம்ம வந்து புல்லு தானே சைடில் தானே இருக்கு நம்ம நினைக்கலாம். பட் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. எதுக்காக சொல்கிறேன் என்ற கருத்துக்குள்ள பார்த்தோம்லே, இந்த அருமையான நேரத்தில் படைப்பு, ஆண்டுடைய படைப்பு என்பது அப்படிப்பட்ட மகத்துவத்தையும், ஒவ்வொரு சிறிய ஒரு புல்ல பூண்டுல கூட என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர், அதில் ஒரு சிறப்பு தன்மை வைத்திருக்கிறார். இப்போ அவர் எல்லாவற்றையும் பார்த்து நீங்களும் நானும் தான் சிறந்தவர். ஸோ இஸ் என்ஜினியரிங் அமைப்பு பார்த்தீங்களா, எல்லாமே நமக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அப்போ இஸ் க்ளோரிஸ் இன் ஹிஸ் சைஸ், அந்த அளவில் இல்லை அவர் மகத்துவம் உடைய ஆண்டவர். having created something so big, அவருடைய கிரியேஷன். இஸ் க்ளோரிஸ் இன் ஹிஸ் என்ஜினியரிங், அவருடைய அமைப்பில் having created something that works together so well. இத்தனை படைப்பு வேற வேற படைப்பு தான், நிறைய வித்தியாசம் உள்ளனா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது இல்லை, நமக்காக வேலை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்து எப்பாவது பொழுது சம்மர் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுது, மற்றபடி அதனுடைய வேலை எப்போ நிறுத்தி இருக்குதா, செய்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் மனுக்குள்ள தான் என்ன பண்ணுது, அவனுடைய படைப்பிலே நாம் செய்ய வேண்டிய கடவுளை செய்யாமல், அதான் எப்பவுமே ஜெபம் பண்ணுற மாதிரி செய்யத்தக்கவளை செய்யத்தகாதவர்களையே இதெல்லாம் நம்ம வந்து கடவுளுடைய படைப்புக்கு விரோதமாக அந்த படைப்பை எப்படியெல்லாம் நாசப்படுத்த முடியுமோ இதெல்லாம் சேர்ந்து மறுக்கிறோம். இப்படி செய்து கடைசியில் சுனாமி வந்துச்சு, பூமி எந்திரிச்சு வந்துச்சு இல்லையா, புயல் வந்துச்சுன்னா யார் காரணம்? அதுக்கெல்லாம் கடவுள காரணம். இங்கே பைபிள் நம்ம பார்க்குறோம், அங்கேயே வந்து புயல் வந்திருக்குது, இயற்கையாக வந்த புயல். அப்போ இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏசு அவன் கீழே தூங்கி கொண்டிருந்தார். ஐயோ நாங்கள் படித்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எழுதி என்ன செய்தார், காற்றையும் கடலையும் அதட்டுகின்றார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. அதாவது ஆண்டுடைய கலை திறன், இது வந்து விவரிக்க முடியாது, நமக்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை முடிக்க விரும்புகிறேன், நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த